சார் இன்னும் நோட்டிஃபிகேஷனுக்கு டைம் இருக்கே சார். எஸ், நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ டைம் இருக்கு. பட் இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க அசால்ட்டா இந்த வருஷம் வந்து கிளியர் பண்ணலாம். பிகாஸ் இதோட சேர்த்து சின்ஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் இஸ் தேர், ஒரு போயம் ஒரு ப்ரோஸ் ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்கா அங்க கொடுத்துருக்கிறது வொகாபுலரியா இருந்தா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டே. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட 180 டேஸ் ஸ்டடி பிளானுக்கு நம்மளோட ரெக்கார்டட் கோர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வரப்போகிற 2025க்கான ஃபுல்லாக நீங்கள் வந்து கட் ஆஃப் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றது ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸில் நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் நம்ம கோர்ஸ் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லுவேன். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இங்கே வந்து பேசுவோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பொதுவாக நம்ம வந்துட்டு இந்த ஸ்டடி பிளான் ஃபார் 2025ன்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதை சார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், ஒரே வார்த்தையில் வி கேன் சே தட் யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் லாங்குவேஜ். லாங்குவேஜை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது மேக்ஸ். எப்போவுமே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க 2025ல் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும், மேக்ஸ் கவர் பண்ணணும், ரீசனிங் கவர் பண்ணணும். சார் இன்னும் நோட்டிஃபிகேஷனுக்கு டைம் இருக்கே சார். எஸ், நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ டைம் இருக்குது. பட் இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்கிற பீரியடை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இது எல்லாமே சேர்த்து 125 மார்க்குன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இது எல்லாமே சேர்ந்து 125 மார்க். இந்த 125 மார்க்கை நீங்கள் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. சார் நான் வந்து 200க்கு 125 நான் டார்கெட் பண்ணேன், 125க்கு நான் வந்து 120 எடுக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு ஒரு 35 to 40 மார்க்ஸ் தான் எங்கேருந்து வேணும், ஜிஎஸ்லேருந்து வேணும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இந்த 3 சப்ஜெக்ட்டு முடிஞ்சால் அதோடு சேர்த்து பாலிட்டி இதை மட்டும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் அப்போ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது உங்களோட ஸ்டடி ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டடி ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் இதை ரிவைஸும் பண்ணிடுவீங்க. புதுசாக இருக்கக்கூடிய ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா படிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது லாங்குவேஜ், மேக்ஸ், ரீசனிங், பாலிட்டி. அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி 6 to 12. அந்த ஹிஸ்ட்ரி 6 to 12 சிலபஸ் வைஸ் நீங்கள் டீகோட் பண்ணும்போது அதில் ஹிஸ்ட்ரி வந்துடும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்துடும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்துடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 30 மார்க் வரைக்கும் வருது. ஸோ அதில் நீங்கள் ஒரு 20 ஸ்கோர் பண்ணிங்கனாலே நீங்கள் அசால்ட்டாக இந்த வருஷம் வந்து கிளியர் பண்ணலாம். பிகாஸ் இதோட சேர்த்து சின்ஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் இஸ் தேர், உங்களுக்கு ஒரு 5 மார்க் கூட கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சார் நான் இது எல்லாமே ஓகே, நான் இப்போ ரெடி ஆகிட்டேன் படிக்கிறதுக்கு, 188 டேஸ் இருக்குது, 180 டேஸ் டைம் டேபிள் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் மேக்ஸ், ரீசனிங், லாங்குவேஜை படிக்கிறேன் சார். எஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டடி பிளான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டைம் டேபிள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோர்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரியர் சீரீஸ், வாரியர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாரியர் கோர்ஸில் 2 மாடியூல் இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸு அண்ட் ரீசனிங் உங்களோட சேர்ந்துடும். இங்கிலீஷோட மேக்ஸு அண்ட் ரீசனிங் உங்களுக்கு சேரும். சார் இப்போ டே 1ல் உங்களுக்கு எப்படி ஷெடியூல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வொக்காபுலரி ஒரு பார்ட்டு, அதாவது வொக்காபுலரி ப்ளஸ் போயம்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். வொக்காபுலரி ப்ளஸ் போயம், அதுக்கப்புறமா வொக்காபுலரி. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்ப்போம், அதோட ஒரு சின்ன போயம். அதே மாதிரி சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ், அதோட ஒரு சின்ன ப்ரோஸ். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வொக்காபுலரி தான் நான் கவர் பண்ணுவேன் ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ 3 நாள் நீங்கள் ஒரே டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வொக்காபுலரியாக இருக்கட்டும், கிராமராக இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு போயம், ஒரு ப்ரோஸ் ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக அங்கே கொடுத்துருக்கிறது வொக்காபுலரியாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டே, இல்லை கிராமராக இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டே. ஸோ 3 நாள் நீங்கள் கிராமரில் ஒரு டாப்பிக்கில் டச்சில் இருப்பீங்க.
அதே மாதிரி மேக்ஸை பொறுத்திருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ செட் வந்து கொடுத்துருவேன். அந்த வீடியோ செட்டை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு டே 4 அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் 1 எழுதுவீங்க. ஸோ அந்த டெஸ்ட் 1ல் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், 25 மார்க்ஸ் வந்து ரீசனிங்கில் மேக்ஸ்லேயும் இருக்கும், இன்னொரு 75 மார்க்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான டைம் டேபிளும் உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக ஜிஎஸ்க்கான டெஸ்ட் சீரீஸுமே இதில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டே 1, டே 2, டே 3, டே 4 டெஸ்ட். அதே மாதிரி டே 5, டே 6, டே 7, டே 8 டெஸ்ட். ஸோ அதே மாதிரி டே 9, டே 10, டே 11, டே 12 டெஸ்ட். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த 140 டேஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் முடிக்கிற மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை ஸ்பீடப் பண்ணிக்கலாம். சார் என்னால் ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸையும் இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரைட்டு என்ன ஒரே நாளில் படிக்க முடியும், சேர்த்து படிங்க, ஸ்பீடப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கெப்பாபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் ஸ்பீடப் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் படித்து முடிக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து மேக்ஸ் ரீசனிங்கை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ப்ளஸ் டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு 3500, இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் ரெக்கார்டட் கோர்ஸ் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு 4500. ஸோ இது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். முக்கியமாக இந்த 4500க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு யூனிட் 5 அண்ட் யூனிட் 6, யூனிட் 5ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சொசைட்டி, இது ரெண்டையும் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவேன் இன் திஸ் 4500 rupees வாரியர் பேட்ச் ரெக்கார்டட் கோர்ஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இந்த இதில் ரிலேட்டடாக உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கூடிய சீக்கிரம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இல்லாட்டியும் ஒரு 80 days பாஸ் ஆகும்போது உங்களுக்கு இதுலேயும் லைவ் கிளாஸஸ்க்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ustadian.com போனீங்க அப்படின்னா அங்கே கீழே ஸ்வைப் பண்ணும்போது இந்த வாரியர் கோர்ஸ் இருக்கும், சாம்பியன் கோர்ஸ், இது 4 மட்டும் தான் இப்போதைக்கு எனேபிள் பண்ணியிருக்கேன், மிச்சம் எல்லாமே ஹிட்டனில் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து இந்த ustadian.comல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து இதை வந்து உங்ககிட்ட டேரெக்டாக நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பேசி நான் வந்து உங்ககிட்ட இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 9115049115 அப்படின்ற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நேரடியாக இந்த ustadian.comல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த கோர்ஸை அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம அந்த ரிலேட்டடாக பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கோர்ஸ் எப்படி சார் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ustadian.com அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அங்கே ustadian.com போனோன்னா உங்களுக்காக ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கோர்ஸ் பற்றி நம்ம வெப்சைட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு டு பை கோர்சஸ் ஆன்லைன் சொல்கிற ஒரு டெமோ இருக்கும், பிடிஎஃப் ப்ரௌச்சர் இருக்கும் நம்ம வெப்சைட், நம்மளோட அகாடமியோட ப்ரௌச்சர், அண்ட் டோட்டல் டூர் அண்ட் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து இதை வந்துட்டு வி ஹவ் மேட் இட் இன் போத் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ் லாங்குவேஜ். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு இதை ஃபுல்லாகவே நீங்கள் தமிழில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ கோர்சஸ் எப்படி சார் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான கோர்சஸ் எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ வாரியர் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கான டெமோ கோர்ஸ் இருக்கும், டெமோ கிளாஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்மளோட வெப்சைட்டோட பிடிஎஃப் அண்ட் நெக்ஸ்ட் ஹவு டு பை த கோர்ஸ் வீடியோவும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்தோன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ இந்த பை நவ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள் அப்படின்ற இதை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வந்து சைன் இன் பண்ணணும். ஸோ இப்போ நான் சைன் இன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரொசீஜரை எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து சைன் இன் பண்ணணும், உங்களோட பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட நேம், ஜெண்டர், காலேஜ், இமெயில், மொபைல் நம்பர், அட்ரஸ் அண்ட் எவ்ரிதிங் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இந்த செக் அவுட் அண்ட் பே அப்படின்னு இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ செக் அவுட் அண்ட் பே அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ண போகிறீங்கன்னா இதை வச்சு பே பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு,
யூபிஐ நான் வந்து கூகுள் பே தான் சார் பே பண்ண போறேன்னா நீங்க இந்த ஷோ கியூஆர் கோடை நீங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு அந்த கியூஆர் கோடு வந்த உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க பே பண்ணிட்டு விட்டோம்னா இந்த இடத்துல உங்களுக்கான வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட் வந்து டிக் வந்து உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கோர்ஸை வந்து நம்ம ஆல் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. கோர்ஸோட டெமோ கோர்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல இந்த பேஜ், அந்த பேஜ் கீழேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கும் கொடுத்துட்டேன். நீங்க அது மூலமா போய் நீங்க வந்து உங்களோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஆஸ் ஐ செட், நீங்க இதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களால 100% ரிசல்ட்ஸ் வந்து உங்களால கெயின் பண்ண முடியும். பிகாஸ் ஸ்டடி பிளான், வீடியோ அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் இன் இட். ஸோ இப்போ அகைன் நான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போய் லாஸ்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு we will wind up the video. As I said, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியது இங்கிலீஷ் மட்டும்னா 3500. இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கும். அண்ட் இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் மேத்ஸ் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அண்ட் எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிட் 5 ஓட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட வீடியோ கோர்ஸும் உங்களுக்கு இது அப்ளை ஆயிடும். ஸோ இதை ஜாயின் பண்றவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்சும் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் முக்கியமா அதை பே பண்ணிட்டு நீங்க 9115049115 அதாவது 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்க உங்களோட பேமெண்ட் டீடைல்ஸையும் உங்களோட நேமையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டடி பிளானை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி வீக் எண்ட்ல நான் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன். அண்ட் முக்கியமான சில விஷயங்களையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.